ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து 8 டேஸ் ட்ரிப் கோவாவுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னு நினைப்பீங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்னோடய தேன்சிட்டோட கிளம்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி 8 டேஸோட ட்ரிப்போட டீட்டெயில்ஸ், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத வீடியோ வந்து நான் எல்லா டேஸும் 1 பை 1 போகலான் இருக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஃப்ளைட் வந்து சென்னையிலேருந்து நார்த் கோவா போட்டிருந்தோம். ஸோ அது வந்து மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மோப்பா அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து பாகா ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1400 நாங்கள் கொடுத்தோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த் கோவா சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாகாவில் இறங்கிக்கோங்க. ஸோ பாகாவில் இறங்கிட்டு பாகாலேருந்து வந்து ரெண்டல் ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டல் ஸ்கூட்டர் வந்து எங்களுக்கு 500 பர் டே கேட்டாங்க. அதுக்கு வந்து உங்கள் ஆதார் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒரு காப்பி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ரெண்டல் ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூட்டர் எடுக்கும் போது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது டேமேஜ்னால் அப்புறம் நம்மளை வந்து கேட்கக்கூடாது. ஸோ அதை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு செம பசி போய் நேராக உக்காந்தோம், நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல். ஸோ நான் போட்ட ட்ரிப் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்த்தோட டிப்புக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒன்று பார்த்துட்டு சவுத் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் படி தான் நான் போனேன். நான் வந்து ஆரம்போல் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பார்த்துருந்தேன். இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா 965 ருபீஸ் தான் காட்டிச்சு. நேராக போனேன், புக் பண்ணேன். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏசி ரூம்லாம் இல்லை. ரூம் நல்லாயிருக்கும், நல்லா ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. நல்ல ஆம்பியன்ஸு, சூப்பரான சன்செட்டு, எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படியே போனோம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக பீச்சுக்கு போய் உக்காந்தோம். சன்செட் பார்த்துட்டு நல்ல அருமையான சன்செட்டு. நீங்கள் ஆரம்போலில் வந்து முக்கால்வாசி பேர் ரஷ்யன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாரின் பீச்னே சொல்லலாம். அதை ரொம்ப பீஸ்ஃபுல்லான சன்செட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் நார்த் சைட் போகிறீங்கன்னா பாகா, கேலங்கோட், கண்டோலிம் இதெல்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஆரம்போல் போங்க. சூப்பராக இருக்கும் சன்செட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அங்கே இருந்த ஷாக்ஸ்லேயே அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். அங்கே வந்து எல்லாமே ரேட் ரொம்ப அதிகம் தான். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 200 250 இல்லாமல் எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ ஒரு செட் 2 செட் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே அங்கேயே மார்க்கெட் இருக்குது. ஸோ ஆரம்போல்லையே ஃப்ளீ மார்க்கெட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக கடை தான், ஒரு ரோடு ஃபுல்லாக கடை தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நானும் என் தேஞ்சிட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷாப்பிங்கை போட்டு அந்த டேவை அப்படியே முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் 7 நாளில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றதை வந்து அடுத்தடுத்த வீடியோவாக போடுறோம். நன்றி. கீப் சப்போர்ட்டிங்.